ஷாலாம் ஐசிடி கேளிக்கை பூங்காவில் ஸ்காய் சிட்டி டவர் கண்ணாடி நீர்சறுக்கு விளையாட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கண்ணாடி நீர்சறுக்கில் இருந்து மிதவை பலூன் ஒன்று பார்வையாளர் மீது விழுந்து அவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரித்து வருவதால் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏற்கனவே டிக்கெட் வாங்கியவர்கள் ஐசிடியில் மற்ற பகுதியில் விளையாடவோ சுற்றி பார்க்கவோ டிக்கெட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது கேளிக்கை பூங்கா நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு முழு பணத்தை திரும்ப பெறலாம். எது எப்படி இருப்பினும் 2025 ஸ்லாங்கோருக்கு வருகை புரியும் ஆண்டு, 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு ஆகிய இரு சுற்றுலா ஊக்குவிப்பு இயக்கங்களிலும் ஸ்லாங்கோரை முதன்மை சுற்றுலா தலமாக முன்னிறுத்தும் தங்களின் கடப்பாடு தொடரும் என ஐசிடி அறிக்கையொன்றில் கூறியது. புதன்கிழமை இரவு 11 மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அந்த கண்ணாடி நீர் சறுக்கின் அடியில் நடந்து சென்ற குடும்பத்தின் மீது மிதவை பலூன் விழுந்தது. அதில் 20 வயது பெண் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளானார். தங்களின் எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் நீர் கேளிக்கை பூங்காவை கட்டியதற்காக ஐசிடி நிர்வாகத்துக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் ஷாலா மாநகர மன்றம் அபராதம் விதித்திருப்பது முன்னதாக போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.